அதிமுக வந்து எங்கள் மாநிலத்துக்கு நிதி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கல, ஒரு கண்டனம் தெரிவிக்குது. அந்த கட்சி இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் இருக்குது. அது சைலண்ட் மோடில் இருக்காங்க. 14,000 அப்போ வந்து ஒக்கி புயலின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வராக இருக்காரு. 14,910 கோடி நிதி கேட்குறாங்க. அப்போ இவங்க கொடுத்த நிதி வந்து 1,146 கோடி நிதி கொடுக்குறாங்க. 7.69%. குஜராத் மாநிலத்தில் வெறும் 15 மீட்டர் மழை வந்ததுக்கு உடனே இங்கேருந்து பிரதமர் போய் அவங்களுக்கு ஏறக்குறைய அங்கே அந்த அளவுக்கு பாதிப்பில் இருந்தாலும் 5,000 கோடிக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க. அவங்க வட மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க, பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டால் பிச்சைக்காரன்றாங்க. ஏய் ஓய் அப்படின்ட்டு அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணுறதும் நீ வா போன் ஒருமையில் இன்னைக்கு இப்படி பேசுகிறீங்கன்னாக்க அது 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் அமைச்சரை கேவலமாக பேசி ஆய் ஓய் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஆணவ தோரணையில் பேசுறீங்க. இந்த தினமலன்ற பத்திரிகை இது முதல் முறை இல்லை. இந்த மாதிரி மக்களை வந்து கேவலப்படுத்துறது, இழிவுபடுத்துறது இது முதல் முறை இல்லை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், ஏற்கனவே நம்ம அந்த வீடியோ கூட பண்ணணும். தமிழ்நாடு அரசாங்கம் காலை உணவு திட்டம்னு ஒன்று அறிவிச்சது. அந்த திட்டத்தை அதை அப்படிதான் இழிவுபடுத்தி பள்ளியில் இருக்கிற கக்கூஸ் குழியெல்லாம் நிரம்பி வழியுதுன்னு சொல்லிட்டு அந்த சத்துணவு அந்த காலை உணவு திட்டம் சாப்பிட்ற பிள்ளைங்களெல்லாம் கேவலப்படுத்தினாங்க. நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டாக்கா, அதாவது வீட்டில் ஒரு டைம் வந்து சாப்பிட்டுட்டும் ஸ்கூல்லேயும் வந்து சாப்பிட்றதுனால கக்கூஸ் குழியெல்லாம் வழிஞ்சு நிரம்புதுன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி அந்த மாணவர்களை இழிவுபடுத்தினாங்க. நம்ம பிள்ளைகளை தான் அந்த மாதிரிலாம் இழிவுபடுத்துறாங்க. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களாம் யார்? ஏழை எளிய பிள்ளைங்க தானே. அந்த பிள்ளைங்கள தானே நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. வயதுக்கு மீறி அந்த குழந்தைங்க என்னத்தங்க சாப்பிட்ற போகுது? அங்கே ஏற்கனவே வந்து அப்பா அம்மாவால் 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு நேரத்தில் சாப்பாடு கொடுக்க முடியலன்ற காரணத்துக்காக தான் அரசாங்கம் காலை உணவு திட்டத்தை அறிவிச்சது. அப்படி அந்த திட்டத்தை நீங்கள் கேவலப்படுத்தி பேசுகிறீங்க. அதுக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம அப்பயே கண்டனம் தெரிவித்தோம். இது மட்டும் இல்லை, இந்த தினமலன்ற பத்திரிக்கை தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த பத்திரிக்கையை பார்க்குறவங்களுக்கு தெரியும், படிக்கிறவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையும் திராவிட இயக்கங்களையும் தொடர்ந்து கீழ்த்தரமாக பேசுகிறதையே அவங்களுடைய வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. இவங்க புத்தியே இப்படி தான். இது இன்று நேற்றில் தொடர்ந்து காலங்காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. தினமலன்ற பத்திரிக்கை இப்போ இந்த பத்திரிக்கைக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் தந்தை பெரியார் கழகத்தில் இருக்கிறவங்களும் பெரியாரிஸ்டுங்களும் தான் இப்படி ஒரு அமைச்சரை இவ்வளோ கேவலமாக கேலி சித்திரம் வரைகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டன குரல் இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது உங்களுக்கு இந்த பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கோ மற்ற கட்சிக்காரங்களுக்கோ இதனால் பிஜேபியில் இருக்கிற கட்சிக்காரங்களாம் அவங்களுக்கும் சேர்த்து அவங்களும் இந்த நிவாரண உதவியெல்லாம் வாங்குவாங்க தானே. பிஜேபியில் இருக்கிறவங்களும் அதிமுகவில் இருக்கிறவங்களும் சேர்த்து இந்த நிவாரண உதவிகளை வாங்குவாங்க தானே. இந்த கட்சிகள்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. இப்படி ஒரு மாநில அமைச்சரை கேலி சித்திரம் வரைஞ்சி அது அமைச்சரை மட்டும் கேலி பண்ணுறதில்ல, நம்ம ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்து கேலி பண்ணதாக தான் அர்த்தம். வரைஞ்சி இப்படி கேலி சித்திரம் வரைகிறாங்க. இதை வந்து எந்த ஒரு அதிமுக கட்சியும் கண்டிக்கல, பிஜேபி அந்த கட்சியும் கண்டிக்கல. ஏன்னா அவங்களுடைய இதையெல்லாம் இவங்கெல்லாம் கண்டிக்காததுலேருந்து இந்த பத்திரிகை யாருக்காக செயல்படுகிறது என்று நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். இவங்க ஏன் தொடர்ந்து திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த அதிமுக கூட்டணியில் இருக்கிறன்னு சொல்கிற இந்த சீமான் யாருமே கண்டிக்கல. இப்படி ஒரு மாநில அமைச்சரை வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க, யாருமே கண்டிக்கல. இதை வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியும் பெரியாரிஸ்டுங்களும், பெரியார் எப்பயுமே பெரியாரிஸ்டுங்க வந்து நியாயத்தின் பக்கம் இருப்பாங்க, சுயமரியாதைக்காரர்கள். அந்த சுயமரியாதைக்காக எப்போதும் நம்ம மாநில உரிமைக்காக போராடுவோம்.
ஒரு விஷயம். இது தினமலம் இப்படியா. அடுத்தது இந்த மாமின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அந்த அம்மா ஏன் இப்படி பேசிட்டாங்கன்னு நம்ம வந்து குமரிக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் வந்துருக்கு. அது எந்த வீடியோனாக்க 2018 இந்த அம்மா பேசுனது. கன்னியாகுமரியில் போயிட்டு ஒக்கி புயலின் போது அங்கே இருக்கிறவங்கள வந்து பேசியிருக்காங்க. வா போ நீ வந்து இங்கே வந்து பேசேன், வா நான் சொல்கிறத வந்து கேளு, இங்கே வந்து நின்று கேளு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசியிருக்காங்க அந்த அம்மா, நிதியமைச்சர். இந்த அம்மா இப்போதான் இப்படி பேசுகிறாங்களா? இவங்க வந்துட்டு இதுதான் முதல் முறையா? இப்போ போன 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நிதி கேட்டதுக்கு அதெல்லாம் அவங்க பாஷை அப்படின்ட்டு இழிவாக பேசுனாங்க. கேவலமாக அவங்க பாஷை அப்படி, அவங்க தாத்தா எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க பாஷை அது இழிவான்னு சொல்கிற அளவுக்கு அப்பன்ற வார்த்தை கெட்ட வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கூட கேட்டிருக்கோம். நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட கேட்டிருக்காரு, அப்பன்ற வார்த்தை கெட்ட வார்த்தையான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அதெல்லாம் அவங்க பாஷை அப்படின்னு சொல்லி அதை அப்பா வீட்டு சொத்தான்னு சொல்லி கேட்டதுக்கே அந்த குதிச்சிங்க. நீங்கள் ஒரு ஒரு சக மனிதரை புயலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து அந்த புயலில் ஒக்கி புயலில் வந்துட்டு அந்த மீனவர்கள்லாம் தன்னுடைய படகுலாம் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்கள நீ வாங்க நான் பேசுகிறத கேளுன்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசுகிறீங்களே, அது எப்படி? நீங்கள் அடுத்தவங்கள பேசலாம், ஆனால் உங்களை வந்து எங்கள் நிதியை கூட கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாதுன்றீங்க. கேட்டால் பிச்சைக்காரங்கன்ற மாதிரி இழிவுபடுத்தி பேசிங்க, பிச்சைக்காரன தோரணையில். அது 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் அமைச்சரை கேவலமாக பேசி ஆய் ஓய் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஆணவ தோரணையில் பேசுறீங்க. இந்த அம்மா இன்னைக்கு மட்டும்தான் இப்படி பேசுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க எப்பயுமே மக்களுக்காக சிந்திக்கவே மாட்டாங்க அப்படின்றதுக்குலாம் இதெல்லாம் ஒரு உதாரணம். வெங்காயம் விலை ஏறி போயிடுச்சு, நீங்கள் நிதியமைச்சர் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த அம்மாவோட பதில், வெங்காயமா அதெல்லாம் எனக்கு சாப்பிட்ற பழக்கமே இல்லையே, எங்கள் குடும்பத்தில் பயன்படுத்துகிற பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, உங்கள் குடும்பத்தில் பயன்படுத்துகிற பழக்கம் இல்லை, வெங்காயம் பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்துகிறாங்களே, அதாவது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மக்களுக்காக தானே ஆட்சியில் இருக்கீங்க, அப்போ உங்களுக்காக மட்டும்தான் இருக்கிறீங்கன்ட்டு சொல்லாமல் ஒத்துக்கிறீங்கல்ல. நீங்கள் எங்கள் குடும்பத்தில் பயன்படுத்தலை அப்படின்னாக்கா இப்போ மக்களை பற்றி நீங்கள் கவலைப்படலைன்னு தானே அர்த்தம். வெங்காய விலைக்கு அந்த பதில் சொன்னாங்க. ஹோட்டலில் ஜிஎஸ்டி வரி அதிகமாக போட்டு உணவுலாம் விலை ஏறிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் ஏன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றீங்க என்று கேட்குறாங்க. இவங்களே ஹோட்டல் நடத்த பெர்மிஷன் கொடுப்பாங்க, அங்கே போய் எல்லாம் பண்ணலாம்னு அங்கே உணவு இல்லாதவங்க, வீட்டில் சமைக்க முடியாதவங்க, நோயாளிங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க உணவகத்தை தான் தேடி ஆகணும். அப்படி போகும்போது அங்கே ஹோட்டலில் விலை உயர்தேன்னு சொல்லி கேட்டால் நீ ஏன் போய் சாப்பிட பட்னியாக கிடப்பாங்களா? ஊர் விட்டு ஊர் போகிறவங்க பட்னியாக கிடப்பாங்களா? அப்போது ஹோட்டலில் ஏன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, அப்போது இதெல்லாம் ஒரு ஆணவ போக்கு அதிகார தோரணையில் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம கேட்டது நிதி. இந்த நிதியை கேட்டதுக்கு இந்த விலைவாசி உயர்வு பற்றி கேட்டாக்க இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தான் இந்த நிதி நமக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு இவங்க இழுத்தடிக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் கூட நிதி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க எப்போதுமே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறவங்கள தான் இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போ கூட அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல. இப்போ நம்ம அப்பையும் அதிமுகவுக்காக அப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோரிக்கை வச்சோம். இப்பயும் நாம் வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் இந்த நேரத்துலையும் கூட மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கும்போதும் கூட அதிமுக வந்து எங்கள் மாநிலத்துக்கு நிதி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அந்த கட்சி இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் இருக்குது, அது சைலண்ட் மோடில் இருக்காங்க. அது பற்றி அப்புறம் பேசிக்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது என்ன பேரிடர் வந்தது, எவ்வளவு நிதி கேட்டாங்கன்ற புள்ளி விவரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 2015ஆம் ஆண்டு பெரும் வெள்ளம் வந்தது, அடிச்சிட்டு போனது. சென்னையே வந்துட்டு கோடிக்கணக்கான பெருமக்கள், 200 பேருக்கு மேலே மக்கள் வந்து இறந்து போனாங்க. கோடிக்கணக்கில் பொருட்சேதனம் ஆனது.
அப்போ வந்துட்டு அரசாங்கம் அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காங்க. அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பெரும் நஷ்டமாயிடுச்சு, எங்களுக்கு வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பேரிடர் நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு 25,912 கோடி கேட்டாங்க. அவங்க திருப்பி கொடுத்தது எவ்வளோ தெரியுங்களா? 1738 கோடி கொடுத்தாங்க. ஏறக்குறைய 6.7% தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் 2016ஆம் ஆண்டு வறட்சி வந்துருச்சு. வறட்சினால பெரும் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. டெல்டா மாவட்டங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நிதி கேட்டது வந்து அப்போ வந்துட்டு 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி தான். அப்போ வந்து 39,565 கோடி மாநில அரசாங்கம் நிதி கேட்டது. இவங்க திருப்பி கொடுத்த நிதி எவ்வளோன்னு பார்த்தா 1748 கோடி கொடுத்துருக்காங்க. ஓ 4.42% கொடுத்துருக்காங்க. அதே போலத்தான் வர்தா புயல் வந்தது. அதே ஆண்டு 2016ஆம் ஆண்டே வர்தா புயல் வருது. வர்தா புயல் வரும்போது இவங்க மாநில அரசாங்கம் கேட்ட நிதி வந்து 22,573 கோடி நிதி கேட்குறாங்க. அவங்க கொடுத்த பணம் நிதி எவ்வளோன்னு பார்த்தா 266 கோடி தான் கொடுக்குறாங்க. வெறும் 1.18% கொடுக்குறாங்க. அதே போல் 2017ஆம் ஆண்டு தான் வந்துட்டு ஒக்கி புயல் வருது. ஒக்கி புயலின் போது மாநில அரசாங்கம் கேட்ட நிதி 14,000. அப்போ வந்து ஒக்கி புயலின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வராக இருக்காரு. 14,910 கோடி நிதி கேட்குறாங்க. அப்போ இவங்க கொடுத்த நிதி வந்து 1,146 கோடி நிதி கொடுக்குறாங்க, 7.69%. அதே போல தான் 2020ஆம் ஆண்டு நிவர் புயல் வருது. அப்போ மாநில அரசு கேட்ட நிதி வந்து 3,758 கோடி கேட்குறாங்க. ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வந்து 63.18 கோடி கொடுக்குறாங்க, 1.68%. மொத்தமாக இவங்க கேட்ட நிதி வந்துட்டு இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1,16,2,0 கோடி கேட்ட நிதி. அவங்க மொத்தமாக கொடுத்த நிதி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5.094 கோடி. மொத்தமாக 4.39% தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த 5 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் கேட்ட நிதியை கொடுக்கல. கேட்ட நிதியை கொடுக்காத அது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு 75% நிதி கூட கொடுக்கல. ஏதோ கொஞ்சம் குறைச்சிட்டு கூட கொஞ்சம் கொடுக்கலாம்ல. ஏதோ போனால் போதுக்கு யானை பசிக்கு சோள பொரின்ற கதையாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நானும் கொடுத்தேன்றதுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் குஜராத் மாநிலத்தில் வெறும் 15 மீட்டர் மழை வந்ததுக்கு உடனே இங்கேருந்து பிரதமர் போய் அவங்களுக்கு ஏறக்குறைய அங்கே அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை, இருந்தாலும் 5,000 கோடிக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க, நிவாரண நிதி. அதே போல தான் உத்தரப்பிரதேசத்தில் இன்னொன்னாலும் உடனே ஓடி போய் அவங்களுக்கு கொடுக்குறாரு பிரதமர். ஓடி போய் பார்க்குறாரு, அவங்களுக்கு வேணுன்ற நிதியும் கொடுக்குறாங்க. அப்போது இங்கே யார் ஆட்சி ஆண்டாலும் சரி, அது வந்து அதிமுக ஆட்சி ஆண்டாலும் சரி, திமுக ஆட்சி ஆண்டாலும் சரி, நாடு வந்து எப்போதுமே வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாகத்தான் ஒன்றிய அரசாங்கம் பார்க்குது. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு மாதிரி தான் இருக்குது. இந்தியாவிலேயே 2வது அதிக வரி கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நம்மக்கிட்ட இருக்கிற வரியெல்லாம் வாங்கிட்டு அந்த வரியை வாங்கி அவங்க வட மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க, பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டால் பிச்சைக்காரன்றாங்க. ஒரு மாநில அரசாங்கத்தோட அமைச்சரை வந்து பிச்சைக்காரன்றாங்க. நாங்கள் எங்கள் மக்கள் அப்படியே உங்கள் பேச்சிலேயே வந்தாலும் நாங்கள் எங்கள் மக்களுக்காக தான் கையேந்தினோம், உங்களுக்காக இல்லை. எங்கள் உரிமையாக அதுவும் கேட்கும். கையேந்தலை உங்ககிட்ட வந்து உங்கள் பத்திரிகைகள், உங்களை பத்திரிகையை வச்சு நீங்கள் கேலி பண்ணுறதும், உங்கள் அமைச்சர்களை வச்சு கேலி கிண்டல் பண்ணுறதும் இது இன்று நேற்று நடப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு வந்துட்டு இந்த டிஜிட்டல் உலகத்தில் இணையதளத்தில் வந்து எல்லாமே உடனுக்குடனே மக்களை போய் சேருது, பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாமி அந்த அம்மா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம எல்லாம் கொந்தளிக்கிறோம்ல. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க.
ஏன்னா அவங்க பரம்பரை அப்படி எல்லாத்தையும் அடிமைப்படுத்தியே பழகிட்டாங்க இல்லையா. இன்னைக்கு நேற்று அவங்க வந்து இப்படி பேசலையே. 2000 ஆண்டுகளாக, 2000க்கு மேற்பட்ட ஆண்டுகளாக நம் மக்களை, நம் பிள்ளைகளை, நம் முன்னோர்களை, தாத்தன் பாட்டிகளை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தியும் அடிமைப்படுத்தி பழகிட்டாங்க இல்லையா. அந்த தோரணை அப்படியே இன்னும் இருக்கு. இந்த டிஜிட்டல் உலகத்தில் உடனுக்குடனே நம்ம பேசுறதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருமே, எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்ற அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் ஏய் ஓய் அப்படின்ட்டு அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணுறதும் நீ வா போன்னு ஒருமையில் இன்னைக்கு இப்படி பேசுகிறீங்கன்னாக்க ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து வேலை வாய்ப்பு கல்வி அறிவு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வந்து எல்லா சமுதாய மக்களும் எல்லா துறையிலும் ஏறக்குறைய வந்துட்டோம். இப்படி எல்லாரும் நம்ம முன்னேறி இருக்கிற இந்த காலத்திலேயே இப்படி பேசுறீங்க. நம்ம ஓரளவுக்கு சுயமரியாதை உணர்வோட தமிழ்நாடு இந்த இந்தியாவிலே தனிச்சு இருக்குது அப்படின்னாக்க அது நம்மளுடைய சுயமரியாதை உணர்வு. தந்தை பெரியார் அவர்கள் நம்ம ஊட்டியிருக்காரு. இந்த 24ஆம் தேதி ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாளுக்கு நம்ம எல்லாம் மாலை போட்டுருக்கோம். அவருடைய நினைவு நாள்லேயே இந்த மாநிலத்தின் அமைச்சரை வந்து கேலி கிண்டல் வரைஞ்சி அவரை இழிவுபடுத்தி கார்ட்டூன் வரைஞ்சி கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்ததுன்னா, இந்த இடஒதுக்கீடு பெறுவதற்கு முன், நம்ம இந்த கல்வி அறிவு பெறுவதற்கு முன் நம்ம தாத்தா முப்பாட்டம் பாட்டி பாட்டெல்லாம் எவ்வளவு கேவலப்படுத்திருப்பீங்க. அவங்க ஏன் செருப்பு போடாமல் நடந்தாங்க, ஏன் துண்டை அக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. அப்போது இப்போயே உன்னால் இவ்வளோ கேவலப்படுத்த முடியுதுன்னா அப்போ அவங்களெல்லாம் எவ்வளவு அடிமைப்படுத்திருப்பீங்க, எவ்வளோ இழிவுபடுத்திருப்பீங்க. தெருக்குள்ளே வரக்கூடாது, பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, பேசக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, பொதுக்கு இடத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. அப்போ எங்களை எவ்வளோ இழிவுபடுத்திருப்பீங்க எங்கள் பாட்டம் முப்பாட்டன்னு உணர முடியுது. அந்த அம்மாவோட இந்த மாமியோட இந்த அதிகார தோரணை எந்த அளவுக்கு என் பாட்டம் பாட்டிங்க அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க என்பதை இந்த அம்மாவுடைய தோரணையிலிருந்து எங்களுக்கு உணர முடியுது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்குரிய சரியான பதிலடிய 2024 இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணலை. இவங்க வந்துட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடாதுன்றதுக்காக அந்த கூட்டணி உடைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மக்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆணவம் மிக்க இவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னாக்கா அவங்க பரம்பரை அப்படிதான் பேசுவாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. திராவிடம்னா பணிவு, அன்பு. இது ஆரிய மாடல், குஜராத் மாடல், அதிகார தோரணையில தான் அவங்க பேசுவாங்க. அவங்க அப்படி பேசினா தான் அவங்க அதிகார தோரணையில தான் பேசுவாங்க. திராவிட மாடல் பிச்சைக்காரர் மறுவாழ்வு மையம் அமைத்து ஒரு பிச்சைக்காரனும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பிச்சைக்காரர் மறுவாழ்வு மையம் அமைச்சாங்க. யாரையும் பிச்சை எடுக்க வைக்கக்கூடாதுன்னு. ஆரிய மாடல் அமைச்சரை பிச்சைக்காரன் ஆக்கி பார்க்குறாங்க. இதுதான் குஜராத் மாடல். அதுக்கு எத்தனை மாடல் வேணாலும் போட்டுக்கலாம். பிஜேபி மாடல் போடுங்க, ஆர்எஸ்எஸ் மாடல் போடுங்க, எத்தனை மாடல்னு அதிகார வர்க்கம் அமைச்சரை பிச்சைக்காரனாக்கி கேலி கிண்டல் வரையாங்க. கடைக்கோடி மனிதர் கூட பிச்சை எடுக்கக்கூடாது என்பதற்காக, அது அவங்களுடைய சுயமரியாதையை பாதிக்கும் என்பதற்காக பிச்சைக்காரர் மறுவாழ்வு வச்சு அவங்கள வந்து பிச்சை யாரும் எடுக்கக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறது தான் திராவிட மாடல். ஆரியத்துக்கு திராவிடத்துக்கு இதுதான் வித்தியாசம். மக்களை, இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பகிர்ந்துடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.